வணக்கம். திரைத்தமிழ் தொலைக்காட்சியின் இவ்வார செய்தி தொகுப்பு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 291 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் ஆஸ்திரேலியர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கத்திடம் பெற வேண்டும். பூர்வீக குடிமக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அரசு முடிவெடுத்துள்ளது. வேக்சினேஷன் பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பார்சிலோனா கால்பந்து கழகத்திற்காக லயனல் மெஸ்ஸி விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 291 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒருவர் உயிரிழந்துள்ளார். Good morning, everybody. New South Wales to 8 p.m. last night, we had just over 110,000 tests, which is positive, and continue to keep those high test numbers. But unfortunately, we had an increase in case numbers from yesterday to 291 cases of community transmission. There are a number of cases still under examination, but at least 50... நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சமூக பரவலூடாக புதிதாக 291 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒருவர் மரணமடைந்துள்ளார். கொரோனா பரவல் ஆரம்பித்தது முதல் அங்கு ஒரே நாளில் பதிவான ஆகக்கூடிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை இதுவாகும். மரணமடைந்தவர் 60 வயதுகளில் உள்ள பெண் எனவும் லிவர்பூல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவருக்கு அங்கிருந்த பணியாளர் ஒருவரிடமிருந்து தொற்று பரவியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து கடந்த ஜூன் மாதம் மாநிலத்தில் ஏற்பட்ட கோவிட் பரவல் காரணமாக மரணமடைந்தோர் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 291 பேரில் 120 பேர் ஏற்கனவே இனம் காணப்பட்ட பரவலுடன் தொடர்புடையவர்கள் எனவும் 171 பேருக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் ஆக குறைந்தது 48 பேர் நோய் தொற்றுடன் சமூகத்தில் நடமாடியுள்ளனர். அதே நேரம் ஹண்டர் மற்றும் அப்பர் ஹண்டர் பகுதியில் உள்ள கழிவுநீரில் கோவிட் தடயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் அங்கு சில புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து நியூ காசில், லேக் மெக்யூரி, மெய்ட்லேண்ட், போர்ட் ஸ்டீஃபன்ஸ், முஷ்வெல் புரூக் உள்ளூராட்சி பகுதிகளில் ஒரு வார கால முடக்க நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் தற்போது ஏற்பட்டுள்ள பரவலை கட்டுப்படுத்த உதவும் வகையில் அனைவரையும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு பிரீமியர் கிளேடிஸ் பிரிட்ஜ்க்லின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் அனைவரும் முடக்க நிலையை சரியாக பின்பற்றுமாறும் அனாவசியமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஃபேர்ஃபீல்ட், கேண்டர்பரி, பேங்க்ஸ்டவுன், லிவர்பூல், பிளாக்டவுன், கும்பர்லேண்ட், பரமட்டா, கெம்பல் டவுன் மற்றும் ஜோர்ஜஸ் ரிவர் ஆகிய உள்ளூராட்சி பகுதிகளில் வாழும் பணியாளர்களில் அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தமது உள்ளூராட்சி பகுதிகளை விட்டு வெளியே செல்ல முடியும். குறிப்பிட்ட 8 உள்ளூராட்சி பகுதிகளுக்கு எவரையும் அனாவசியமாக செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் கிரேட்டர் சிட்னி, ப்ளூ மவுண்டன்ஸ், சென்ட்ரல் கோஸ்ட், வலாங்கோங் மற்றும் ஷெல் ஹார்பர் பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முடக்க நிலை ஆக குறைந்தது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வாழ்பவர்கள் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் என்பதுடன் வேலை அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம் பராமரிப்பு வழங்க அல்லது பெற, அத்தியாவசிய பொருட்களை வாங்க மற்றும் உடற்பயிற்சி போன்ற அத்தியாவசிய தேவை நிமித்தம் மாத்திரமே வீடுகளை விட்டு வெளியேற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79ஆக உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிக்கும் ஆஸ்திரேலியர்கள் மீண்டும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள ஆஸ்திரேலியர்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு செல்வதற்கான அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டியுள்ளது. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா வந்தவர்கள் மீண்டும் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வாறான பலர் தமது முறைப்பாடுகளையும் தெரிவித்து வருகின்றனர். புதிய பயண விதிமுறைகள் காரணமாக வெளிநாடுகளில் உள்ள ஆஸ்திரேலிய பிரஜைகள் கவலை வெளியிட்டுள்ளனர். 12 வருடங்களாக லண்டனில் வசித்து வந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜூடித் வைட் என்பவர் அண்மையில் தனது உறவினர்களை காண்பதற்காக 1 வருடத்திற்கு மேலாக காத்திருந்து லண்டனிலிருந்து ஆஸ்திரேலியா வந்தடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய விதிமுறைகளின் பின்னர்
மீண்டும் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது வீடு, துணை மற்றும் வாழ்க்கை லண்டனில் உள்ள நிலையில் இங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ள அவசரகால சுகாதார உத்தரவு எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி வெளிநாடுகளில் வசிக்கும் ஆஸ்திரேலியர்கள் தாம் வெளிநாடுகளில் வசிப்பதற்கான ஆதாரங்களை நிரூபித்தால் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தை சுகாதார அமைச்சர் கிரேக் ஹண்ட் அண்மையில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாடுகளுக்கிடையே அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் சில பயணிகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பூர்வீக குடிமக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது. பூர்வீக குடிமக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். நோர்தர்ன் டெரிட்டரி மற்றும் ACD மற்றும் ஜாவிஸ் பே பகுதிகளில் வாழும் பூர்வீக குடிமக்கள் இந்த இழப்பீடு பெற தகுதியுடையவர்கள். பூர்வீக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளில் ஒன்றான க்ளோசிங் த கேப் திட்டத்தின் ஒரு அங்கமாக புதிய திட்டங்களுக்கு அரசு அறிவித்திருக்கும் $1 பில்லியன் அதிகமான நிதியின் ஒரு பகுதி இழப்பீடாக வழங்கப்படவுள்ளது. அரசின் முன்னிய நிலைப்பாடுகளில் பாரிய மாற்றம் என பார்க்கப்படும் இழப்பீடு வழங்கும் திட்டம் மூலம் தகுதி பெற்றவர்களுக்கு இழப்பீடாக $75,000 வழங்கப்படும். இந்த முடிவு ஆஸ்திரேலிய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என்று கொலிஷன் ஆஃப் பீக்ஸ் என்ற அமைப்பின் மிஸ் பட் டர்னர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்று நியூசிலாந்தில் வசித்து வந்த இந்திய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பஞ்சாபை சேர்ந்த சித்தார்த் என்ற 31 வயது குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிரிஸ்பேனில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த சித்தார்த் நேபாளத்தை சேர்ந்த சிரிஞ்சனாவை சந்தித்து இருவருக்கும் 2013ஆம் ஆண்டு திருமணம் இடம்பெற்றது. அதன் பின்னர் நியூசிலாந்துக்கு சென்று அங்கு வசித்த சித்தார்த் சிரிஞ்சனாவுக்கு 9 மாதங்களில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. ஹோட்டல் நிர்வாகத்துறையில் தனது கல்வியை ஆஸ்திரேலியாவில் நிறைவு செய்து கொண்டு நியூசிலாந்து சென்ற சித்தார்த் அங்கு ஹோட்டல் ஒன்றில் பதிவுகளை மேற்கொள்ளும் நிர்வாக அதிகாரியாகவும் ஆக்லாந்தில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்திலும் வேலை செய்தார். கடந்த 27ஆம் தேதி எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது சித்தார்த் மயங்கி விழுந்து அதன் பின்னர் மேற்கொண்ட சிகிச்சைகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் அவர் உயிரிழந்தார் என கூறப்படுகின்றது. மூளையில் ஏற்பட்ட இரத்த குழாய் வெடிப்பினால் இந்த மரணம் சம்பவித்ததாக சித்தார்த்தின் மனைவி தெரிவித்துள்ளார். நிரந்தர வதிவிட விசாவுமின்றி குழந்தையோடு நிர்கதியாகியுள்ள தனக்கு உதவி செய்யுமாறு சித்தார்த்தின் மனைவி சமூக வலைதளத்தினூடாக கோரிக்கை விடுத்துள்ளார். வேக்சினேஷன் பாஸ்போர்ட் அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்டதான சான்றுடன் கூடிய கடவுச்சீட்டுகள் அறிமுகம் செய்யப்படவுள்ளன. பல நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வேக்சினேஷன் பாஸ்போர்ட் திட்டம் மிக விரைவில் ஆஸ்திரேலியாவிலும் அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நாட்டிற்குள்ளிருந்து இன்னொரு நாட்டிற்குள் செல்லும் போது கடவுச்சீட்டு பயன்படுத்துவதைப் போல இன்றைய COVID-19 பின்னணியில் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு நுழைய அல்லது மற்றொரு மாநிலத்திற்குள் நுழைய தேவைப்படும் ஆவணங்கள் இப்போது வேக்சினேஷன் பாஸ்போர்ட் என அறியப்படுகின்றது. இதை வேக்சினேஷன் பாஸ்போர்ட் என்று சொல்வதை விட வேக்சினேஷன் சர்டிபிகேட் அல்லது தடுப்பூசி சான்றிதழ் என சொல்லுவது பொருத்தமாக அமையும். இருந்தாலும் கடவுச்சீட்டைப் போல ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதனால் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் என அழைக்கப்படுகின்றது. சர்வதேச பயணங்கள் மேற்கொள்ளும் பயணிகள் ஒரு நாட்டின் எல்லையில் இருக்கும் சோதனை நிலையங்களில் இந்த வேக்சினேஷன் சர்டிபிகேட் அல்லது தடுப்பூசி சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒரு பயணி தனக்கு நோய் தொற்று இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நுழையும் நாட்டில் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. டெல்ஸ்ட்ரா பேபோன்களிலிருந்து மேற்கொள்ளப்படும் அழைப்புகள் அனைத்தும் இனி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Telstra payphones are now free phones. நாட்டின் பல பகுதிகள் கோவிட் பரவலால் பாதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் மக்களின் நன்மை கருதி தமது பே போன்ஸிலிருந்து உள்நாட்டு அழைப்புகள் அனைத்தையும் இலவசமாக மேற்கொள்ளலாம் என டெல்ஸ்ட்ரா நிறுவனம் அறிவித்துள்ளது. மொபைல் அழைப்புகள் உட்பட ஆஸ்திரேலியாவிற்குள் எங்கும் எந்த இலக்கத்திற்கும் பே போன்ஸிலிருந்து இலவச அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் என டெல்ஸ்ட்ரா CEO ஆண்டி பென் அறிவித்துள்ளார்.
வீடற்ற நிலையில் இருப்பவர்கள், நிர்கதியானவர்கள் அல்லது ஆபத்தான சூழலிலிருந்து தப்பித்தவர்கள் என பல தரப்பட்டவர்கள் பணம் செலுத்தி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடும் என்பதால் தற்போதைய நெருக்கடி சூழலை கருத்தில் கொண்டு இம்முடிவினை எடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள சுமார் 15,000 பே போன்ஸ்களில் எதிலிருந்தும் இலவச அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். கடந்த ஆண்டு 2,30,000 அழைப்புகள் உட்பட சுமார் 11 மில்லியன் அழைப்புகள் இந்த 15,000 பே போன்ஸ்களிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளம், காட்டுத்தீ, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரழிவுகளின் போது பே போன்ஸ்களின் சேவை அளப்பரியதாக காணப்பட்டதென தெரிவித்த டெல்ஸ்ட்ரா சிஇஓ ஆன்டிபென் தற்போது கோவிட் பேரிடர் காலத்தில் தமது அன்புக்குரியவர்களுடன் பேச்சு தொடர்பு கொள்வதற்கு, குறிப்பாக மொபைல் இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்த முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கும் இது உதவும் என தெரிவித்துள்ளார். பே போன்ஸ் ஊடாக மேற்கொள்ளப்படும் அழைப்புகளை இலவசமாக்குவதன் மூலம் தமது நிறுவனத்தின் ஆண்டு வருமானத்தில் சுமார் $5 மில்லியன் இழப்பு ஏற்படும் என ஆன்டிபென் தெரிவித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். தமிழகத்தில் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வழிபாட்டுத் தலங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் அனைத்து மத வழிபாட்டுத் தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகின்றது. பாதிப்பு நிலவரங்களுக்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. இதையடுத்து ஊரடங்கை நீடிப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கவும் கொரோனா விழிப்புணர்வுகளை மக்களிடம் கொண்டு செல்வது குறித்தும் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீடிக்கப்படுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் செயற்பட அனுமதிக்கப்படுகின்றது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் கண்காணிப்பு குழுக்கள் வீடு வீடாக சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இறைச்சி, மீன் சந்தைகளில் கடைகளை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்வதை அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 50% மாணவர்களுடன் பள்ளிகள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவம் சார்ந்த கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. கோவிட் நிலைமை காரணமாக இலங்கையில் புதிய சுற்று நிருபம் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதைய கோவிட் பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு இதுவரையில் வழங்கப்பட்டிருந்த அனுமதி சிலவற்றில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விசேட செயற்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். அதற்கமைய 500க்கும் அதிகமான இருக்கைகளை கொண்ட மண்டபங்களில் இடம்பெறும் சகல நிகழ்வுகளிலும் 150 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே 500க்கும் குறைந்த இருக்கைகள் கொண்ட மண்டபங்களில் 100 பேர் மாத்திரமே பங்கு பெற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மரண நிகழ்வுகளில் 25 பேர் மட்டுமே பங்கு கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசு சேவைகளுக்காக ஊழியர்களை அழைப்பு விடுக்கும் நடைமுறை மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அலுவலகங்களுக்கு சேவைக்காக அத்தியாவசியமானவர்களை மாத்திரமே அழைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அலுவலகங்களில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை அதன் பிரதானியை தீர்மானிக்க வேண்டும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையில் அனைத்து அரச நிகழ்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். අපිට රාගම හොස්පිටල් එකට පුළුවන් නම් ඔය මුලින් එන අය ස්ක්‍රීන් කරන එක සීදුවේ කරන්න. එතකොට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ නේ. අය ඔක්කොම ඇඳන් தெசாமெக் நிறுவனம் சிங்கப்பூரில் இலவச முகக்கவசங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது.
திசாமெக் நிறுவனம் இலவசமாக அறுவை சிகிச்சை முகக்கவசங்களையும் N95 முகக்கவசங்களையும் இந்த மாத கடைசியில் வழங்கவுள்ளது. இந்நடவடிக்கை தேசிய தினத்திற்கு பின் நடைபெறும் என்று முன்னதாக கூறப்பட்டது. டெல்டா கிருமி வகை மற்ற கொரோனா கிருமி வகைகளை காட்டிலும் 2 மடங்கு வேகத்துடன் பரவக்கூடியது என்பதால் கிருமி பரவலை கட்டுப்படுத்த சிங்கப்பூரர்கள் அதிக செயல்திறனுள்ள முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று திசாமெக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஹோ சிங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கிருமி தொற்றுக்கு உள்ளாகும் ஒவ்வொருவரும் மேலும் 5 அல்லது 6 பேருக்கு கிருமியை பரப்பலாம் என்பதை குறிப்பிட்ட திருவாட்டி ஹோ சிங் 80% அல்லது அதனை காட்டிலும் செயல்திறன் கொண்ட முகக்கவசங்களை மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினர் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு வகை செய்ய திசாமெக் நிறுவனம் பெரிய பேரங்காடிகளுடன் இணைந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பி குழுமத்தின் பொது பயனீட்டு கட்டண கடிதங்களை பயன்படுத்தி முகக்கவசங்களை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளரும் 50 மருத்துவ தர முகக்கவசங்களையும் 25 N95 முகக்கவசங்களையும் பெறுவர். இதற்கிடையே முகக்கவச விநியோகம் நேற்று நடைபெறவில்லை என்றும் திசாமெக் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. முகக்கவசங்கள் விநியோகம் செய்யப்பட்டது போல காட்டும் விளம்பர படம் இணையத்தில் பரவியதை அடுத்து அந்நிறுவனம் அந்த விளக்கத்தை அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தகவல் ஊடகப் பிரிவு பணிப்பாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் அரசாங்க ஊடகப் பிரிவு மற்றும் தகவல் தொடர்பாடல் நிலையத்தின் பணிப்பாளர் தாவா கான் மெனபால் தலிபான் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக தலிபான்கள் கோழைத்தனமான செயலொன்றை மீண்டும் புரிந்துள்ளதுடன் தேசப்பற்றுள்ள ஒருவரை கொண்டுள்ளதாக உள்விவகார அமைச்சின் பேச்சாளர் மெரிஸ்வே ஸ்டானிஸ்கை தெரிவித்துள்ளார். தவா கான் மெனபால் காபூலில் துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் அரச தரப்பு தகவல்களை அவர் தொடர்ச்சியாக ட்வீட் செய்து வந்தார். பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டில் தாக்குதல்களை மேற்கொண்ட அடுத்த நாள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டில் தாக்குதல் மேற்கொண்ட தலிபான்கள் கார்குண்டு தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தனர். அரசாங்க தரப்பினர் மீது மேலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை நேற்று பகிரங்க பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தலிபான்கள் தெற்கில் முக்கிய பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். 2 தசாப்தங்களாக ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்த அமெரிக்கா உள்ளிட்ட கூட்டுப்படைகளின் வெளியேற்றத்தை தொடர்ந்து தலிபான்கள் அங்கு மீண்டும் தலை தூக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பார்சிலோனா கால்பந்து கழகத்திற்காக லயனல் மெஸ்ஸி இனி விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கால்பந்து வீரரான லயனல் மெஸ்ஸி இனி பார்சிலோனா கால்பந்து கழகத்திற்காக விளையாட மாட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்சிலோனா அணியின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவை சேர்ந்த கால்பந்து வீரரான லயனல் மெஸ்ஸிக்கும் FC பார்சிலோனா கால்பந்து கழகத்திற்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. எனினும் இரு தரப்பினரும் புதிய ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட இருந்த நிலையில் அது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நிதி மற்றும் கட்டமைப்பு தடைகள் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பார்சிலோனா கால்பந்து கழகம் குறிப்பிட்டுள்ளது. லயனல் மெஸ்ஸி இனிமேல் எந்த அணியிலும் இல்லை எனவும் பார்சிலோனா கால்பந்து கழகத்துடனான ஒப்பந்தம் காலாவதியானதால் இனி அவர் தனி வீரரானார் எனவும் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 போட்டிகளின் தங்கப்பதக்க பட்டியலில் சீனா தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளதுடன் முதல் இடத்தில் உள்ள சீனா 36 தங்கம், 26 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களுமாக மொத்தம் 79 பதக்கங்களை பெற்றுள்ளது. அமெரிக்கா 31 தங்கம், 36 வெள்ளி, 31 வெண்கல பதக்கங்களை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. மொத்தமாக அமெரிக்கா இதுவரையில் 98 பதக்கங்களையும் பெற்றுள்ளது. போட்டிகளை நடத்தும் ஜப்பான் 24 தங்கம், 11 வெள்ளி, 16 வெண்கல பதக்கங்களை பெற்று 3வது இடத்திலும் உள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலியா 17 தங்க பதக்கங்களை பெற்றுள்ளதுடன் ரஷ்ய ஒலிம்பிக் குழு 17 தங்க பதக்கங்களை பெற்றுள்ளது. 6வது இடத்தில் உள்ள பெரிய பிரித்தானியா 18 தங்க பதக்கங்களை பெற்றுள்ளது. இத்துடன் 3 தமிழ் தொலைக்காட்சியின் இவ்வார செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.